ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. சார் வணக்கம் சார். சார் மாநாடு நடத்துனீங்களே, அது ஏன் சார்? மாநாடு எதுக்கு நடத்தணும்? இவ்வளவு படத்தை கட்ட இது ஒரு பெரிய சக்சஸ். இது மாநாடு ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு, ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கும் நம்புறோம். மாநாடு நடத்திருக்கோம். சரி, மாநாட்டுல எத்தனை பேர் வந்திருப்பாங்க மொத்தமா? மாநாடுல எங்களுக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் ஒரு 15 லட்சம் பேர் மாநாடுக்கு வந்திருந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா கடைசி நேரத்துல ஒரு 3 லட்சம் பேர் போன் பண்ணாங்க. டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம், டிராபிக் வர முடியல. டிராபிக் சரி பண்ணா ஒரு 18 லட்சம் 20 லட்சம் ரவுண்டா அடிச்சிருக்கும். அதனால கொஞ்சம் இது ஆயிடுச்சு. நம்ம இடக்கட்சி மாநாடு 15 லட்சம் 20 லட்சம் நாங்க என்ன இது அடிச்சு விடுவோம். 1 கோடி பேர் வச்சிருக்கோம்ல நாங்க, அதுல 15 தான் வந்துச்சு. சரி சார், மாநாட்டுல என்னென்ன ரூல் போட்டீங்க? மாநாட்டுல ரூல் போடல, மாநாடுக்கு வரவங்களுக்கு ரூல் போட்டோம். பாண்டிச்சேரி பக்கத்திலேயே மகாபலிபுரம் இருக்கிறதுனால ஏதாவது விலை கம்மியாங்க ஏதாவது பொருள் கிடைக்குன்னு திருப்பிடாதீங்க வண்டியை, மாநாடுக்கு வாங்க அப்படின்னு. அதுலயும் முக்கியமா இந்த கடலூர், சிதம்பரம், நாகப்பட்டினம் அந்த ஆளுங்கள்லாம் என்ன பண்ண பாண்டிச்சேரியிலேயே ஒரே ரோடு தான். ஆனா அப்படி வந்துடக்கூடாது. நீ கலப்பா இருக்குன்னு டீ கடை பக்கம்னு வேற கடை பக்கம் நிறுத்துவேன், அப்படி வெளுத்துருவேன். அப்படியே வண்டி திண்டிவனம் வழியை சுத்திட்டு இப்படி உள்ள வந்திருப்பா அப்படின்னு ரூல் போட்டிருக்கோம். பாண்டிச்சேரியே ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க திண்டிவனத்துல இருந்து ரூட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பேசி ரூல் போட்டிருக்கோம். இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அங்க பாருங்க மக்களே, மகாபலிபுரத்துல மாநாடு சரிங்களா? மாநாடுனா அந்த மாதிரி மாநாடு புரியுதுங்களா? எங்க ஐயா சொன்னாருன்னா என்ன சொன்னாருன்னா, ஒயின் ஷாப் பார்க்க கூடாதுன்னு. மகாபலிபுரத்தை சுத்தி எல்லா ஒயின் ஷாப்பும் இன்னைக்கு க்ளோஸ். அதான் நாங்க ஒரு கடை கிடைக்கல, எங்களுக்கு ஒரு கடை கிடைக்கல, சுத்துன்னு தேடுறோம். அதுதான் எங்க பவரு. ஒரு கடையும் கிடைக்காம கடைசியில ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம். எப்படி ஜூஸ்? சீரியஸாவே மகாபலிபுரம் சுத்தி திருப்பரங்குன்றமா திருக்கலக்குன்றமா ஏதோ ஒண்ணு, அந்த பக்கம் கோவளம், ஈசிஆர், இந்த பக்கம் கல்பாக்கம், எல்லாரோடும் சுத்திட்டாங்க. ஒரு கடை இல்ல. பிளாக்ல வாங்கலாம்னு பார்த்தா ஒரு கடை. நீங்க தேடினியா? இல்லையே. அதான் எங்க பவரு. கடை கிட்ட நீ தேடி கண்டம்னா ஆயிடுச்சு. வேற வழியே இல்லாம டீயும் ஜூஸும் குடிக்கிறோம். எப்படி நாங்க இன்னைக்கு குடிக்கல? அதான் நான் எங்க பவரு. எப்படி? இதெல்லாம் பெருமை தானே? இதெல்லாம் பெருமையா சார்? இதெல்லாம் சோகம் சார். அப்படி இங்க பாருங்களேன். இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்களை வச்சிருக்கிறதுனாலதான் எங்க வண்டி ஓடுது. அதெல்லாம் நீங்க பேசிடல என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால நாங்க ஒரு துடிப்போட பிடிப்பிட்டு இருக்கோம். இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் யாரு சொல்லி கொடுக்குறானே தெரியல. சரி சார், இப்போ இந்த மாநாடு நடத்துனீங்களே, அது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தான் அப்படின்னு ரீசன் நீங்க சொல்றீங்க. ஆனா வேற ரீசன் சொல்றாங்க. 1000 கருத்துக்கு சொல்லலாம். அதை வச்சு நாங்க போய் பூ கட்சியில ஒரு பெரிய டீலிங் போட போறோம். சென்ட்ரல் மினிஸ்டர்ல இல கட்சியிலயோ சூரியன் கட்சியிலயோ பேச போறோம். அப்படிலாம் புதுசா ஒரு அடுக்கு வருஷத்துல ஒரு பேசுறாருல, அவன் பின்னாடி அங்க போய் துணை முதலமைச்சர் கூட என்னன்னா அதெல்லாம் வெளில 1000 பேசலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க சமூகத்துக்காக நான் மாநாடு நடத்தணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதானே? அப்புறம் ஏன் சார் மாநாட்டுல குடும்ப சண்டை போட்டீங்க? குடும்ப சண்டை ஒரு ஆரோக்கியமான சண்டை. அது என்ன சொல்லல ஐயா, கட்சிக்குள்ளேயே கூட்டணியில ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அப்படி பண்ணாதீங்க, ஒடுக்கமா இருங்க, கட்சி வேலை செய்யுங்கன்னு ஐயா உறுதிமொழியா கோபமா சொன்னார். அவ்வளவுதான். அப்படிங்களா? அங்க பாருங்க. எல்லாருக்குமே வணக்கம். அதாவது நேத்து மகாபலிபுரம்ல நடந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஜாதி சங்கத்துக்கான மாநாடா இல்ல அவங்களோட குடும்ப ஃபங்க்ஷனானே தெரியல. அந்த அளவுக்கு தான் அது இருந்துச்சு. மேடை போட்டு குடும்ப சண்டையை அப்பட்டமா காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் என்ன பண்றாங்க, அவங்களோட 3 பொண்ணுங்க ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, குடும்பம் வரிசையில இருக்கு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மத்த கட்சியில இருக்க எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க. அத மாநாடுல 20 நிமிஷம் ஏவி பெரியவர் பத்தி, அடுத்த 30 நிமிஷம் ஏவி சின்னவர் பத்தி. நாங்க அந்த நம்ம மக்கள், நம்ம ஜாதி ஆளுங்கெல்லாம் வேற வேற மாவட்டத்துல இருந்து கிளம்பி ஏவிய பாக்கதானே. கட்சி தொண்டர்கள் இந்த வருஷம் என்ன செஞ்சா அவங்களோட தேவைதான் நீங்க பேசவே மாட்டீங்களா? என்ன நடந்துக்குன்னே தெரியல. பெரிய பெரிய பொறுப்பா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்களே
எடுத்துக்கிறீங்க. MP பதவினா நீங்க எடுத்துப்பீங்க, MLA பதவினா உங்க வீட்டுல யாருக்கா கொடுத்துருவீங்க. அது கட்சிக்குள்ள ஏதாவது பொறுப்புனா உங்க வீட்லயே மரும மாதிரி யாருக்கா கொடுத்துரு, அதுக்குள்ள உங்களுக்குள்ளே சண்டை வந்துருது. இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பங்களா அவருக்கு எவ்வளவு பங்களா இருக்கு தெரியுமா? டி நகர்ல ஒரு பங்களா, பனையூர்ல ஒரு பங்களா, அங்க ஒரு இதுல ஒரு பங்களா, அது இல்லாம கப்பல்லாம் இருக்கு. நேத்த வந்து சொன்னார்ல 4 செல்போன் வச்சிருக்காங்க, அப்படி முடிச்சு விட்டுருவ பாத்துக்கோ அப்படின்னு. ஆனா யாரு இவரதான், அவர் பெரிய ஒரு இவரா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? நம்ம மக்கள் 70%. நம்ம மக்கள் 70% மக்கள் வந்து இன்னைக்கும் குடிசை வீட்டுலதான் இருக்கிற, கூலி வேலை அத்து கூலிக்கு தான் போய்கிட்டு இருக்கிறா, முன்னேறவே இல்லை. ஆனா இந்த 40 வருஷத்துல நீங்க மட்டும் நல்லா வாழ்ந்து நல்லா முன்னேறி சூப்பரா இருக்கிறீங்க. இந்த மாநாடு எதுக்கு? நம்ம கட்சி, நம்ம இந்த கட்சியோட கொள்கை தலைவர்கள் யாரு? 3 பேரு, பெரியாரு, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். இவங்களை பத்தின ஒரு வார்த்தை அங்க வந்துச்சா? கொள்கை தலைவரை பத்தின ஒரு வார்த்தை வரல. கடைசி வரைக்கும் தான் புராணம், ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், கடைசி வரைக்கும் ஜெயிக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ இது மட்டும் இல்ல, அறக்கட்டளை ஒண்ணு வச்சிருக்கீங்களா நம்ம சாதிக்குன்னு. அந்த அறக்கட்டளைக்கு யார கேட்டுங்க உங்க பேர் வச்சீங்க? தாஸ் அறக்கட்டளை அப்படின்னு வச்சிருக்கீங்க. எல்லாம் மக்கள் காசு கொடுத்தா அந்த அறக்கட்டளை இது பண்ணிட்டு இருக்கீங்க. இது போட்டோம் 3 லட்சம் டொனேஷன் வாங்குறீங்க. உங்ககிட்ட 3 லட்சம் டொனேஷன் கொடுத்துட்டு நாங்க எதுக்கு அங்க வந்து படிக்கணும்? அதுக்கு நாங்க பிரைவேட் காலேஜ்லயே படிச்சுக்கலாமேங்க. கல்விதான் முக்கியம், கல்விதான் வேணும்னு பேசுறீங்களா? நேத்து ஃபுல்லா அதானே பேசுனீங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம மக்களுக்காவது ஃப்ரீயா கல்வி கொடுக்கணும்ல, அங்க அதுவும் கொடுக்க மாட்டீங்க. என்னங்க அது நியாயம்? இதுதான் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த இது கட்சியே. ஆமா, நம்ம பாய்ஸ் தான் இப்ப தனியா போயிட்டாங்க. அது ஒண்ணும், அது வருத்தப்பட வேணாம், பாவம். சரி, ஐயா 4 செல்போன், அதை யார சொல்றாரு? என்கிட்ட 4 செல்போன் இருக்கு. பட் ஆனா ஒரு என்ன சொல்லல, அவரு வேற யாரையாவது சொல்லிருக்கலாம். நீ எத்தனை சிம் 4 யூஸ் பண்ண யாரா இருக்கலாம் பாருங்க, புலம்புறா பாருங்க. இவனை கூட இருக்கலாம், வேற யாரா கூட இருக்கலாம். சரி, அதை விடுங்க. முடியாது கண்ணா, நடக்காது கண்ணா அப்படின்னாரு. அது யார சொன்னாரு? ஒரு என்ன பாசமா சின்ன வயசுல வந்து நான் ஆசையா அப்பா அது வாங்கி கொடுங்கன்னு கேட்பேன். அப்ப அவரு என்ன இப்படி செல்லமா கொஞ்சுவாரு, கண்ணா முடியாது கண்ணா அப்படின்னுவாரு. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன அப்படி கொஞ்சல, ஏன்னா நான் வளர்ந்துட்டல. வேற யாரையாவது அப்படி சொல்லி இருக்கலாம், வேற யாராவது இப்படி பேசியிருக்கலாம். என்ன அப்படி சொல்லக்கூடிய அவசியமே இல்ல. நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம், அதனால நம்பிட்டோம் சார். உள்ளுக்குள்ளேயே கூட்டணி உருவாக்குறாங்கன்றாங்களே, அது யாரு? மகனுக்கும் மருமகனுக்குமான 1000 பிரச்சனைகள் எல்லா கட்சியிலுமே இருக்குல்ல. மகன் மருமகன் சண்டை ஓடுது. அது மாதிரி இங்கே இருந்தா சின்னதா இருந்திருக்கலாம் போல, யாராவது ஒருத்தர் பேசி இருக்கலாம். அதனால அவர் கோவப்பட்டு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி சார், 2026 நம்பிட்டு இருக்கீங்க, அதுவும் புட்டுக்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பதான் என்னோட உண்மையான கேமே ஸ்டார்ட். பனையூர் மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் அங்க வந்துருங்க. என்ன ஏதாவது பார்க்கணும், எனக்கு ஏதாவது குறைனா அங்க வந்துருங்க. நான் அன்னைக்கு வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இன்னும் ஒரு நாள் எலெக்ஷன் 2026 முடிய போதா, 30 வரும், 31 அந்த மாதிரி வரும்ல. அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப அமைதியா இருக்கலான்னு. நான் அந்த அமைதி வந்து நிரந்தரம் இல்லை, அமைதிக்கு பின்னான் புயல். அதனால நான் இருக்கிறேன், பாத்துக்கலாம். சரி, நன்றி. 12 மணி பஸ் வந்துருச்சுங்களா? தெரியலங்க. சரி, எத்தனை மணிக்கு வரும் தெரியுமா? 12 மணிக்கு தாங்க வரும். ஓகே ஓகே, கொஞ்சம் வந்தா சொல்றீங்களா? சொல்றேன். எப்படி சொல்லுவீங்க வந்தா? இல்ல, நான் அப்படி டீ குடிக்க போறேன், உங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க வைங்களேன். நாங்க நிக்கிறேன், வந்துச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணா வந்துடுவேன். சரி ஓகே, முறைக்காதீங்க. இதுக்கே டென்ஷன் ஆகுறீங்க. நான் ஒரு ஆடியோ ஒன்று காட்டுறேன், அதை காமிச்சிங்கன்னா நீங்களே நம்பர் தருவீங்க தெரியுமா? என்ன ஆடியோ? ஹாய் மாலினி, இதை நான் சொல்லி ஆகணும். அவங்களுடைய போன் நம்பரை கேளுங்க. தமிழக வெற்றி கழகம் சொன்னாலே உங்ககிட்ட அந்த போன் நம்பரை கொடுத்துருவாங்க. செருப்ப